ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, வெல்கம் டு அவர் சேனல் புளிப்பு மிட்டாய் வித் மீ கண்ணன். யூஸ்வலாக நம்ம சொல்கிறது தாங்க, எங்கேயுமே வெளியே போகிறதுக்கு முன்னாடி மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். நான் வீடியோக்காக மட்டும் தான் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ்னாலே ஹேட்டை பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்மஸ்னாலே வந்து சாக்லேட்டு, கிஃப்ட்டு, கேக்கு இது எல்லாமே தான். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி வந்து நம்ம கேக்கு தான் போய் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு கடையில் கேக் எல்லாமே செம்ம ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் நம்மளுக்காக கேக் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கடை, இங்கே என்னெல்லாம் ப்ரைஸ் இருக்குது, அண்ட் இது கேக்கெல்லாம் மட்டும் இல்லாமல் இங்கே பர்கர், சாண்ட்விச் இது எல்லாமே செம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம ஷோ சாப்பிட்டு சொல்கிறேன். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. ப்ரோ நம்மகிட்ட என்ன ப்ரோ ஸ்பெஷல்ஸ் ஆக்சுவலாக? நம்மகிட்ட வந்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸு, கேக்ஸ் தான். ஓகே, காம்போஸ் மாதிரி ஏதாவது இருக்குங்களா? காம்போஸ் இருக்குது, சாண்ட்விச், பர்கர்ஸு, ஃப்ரைஸு, ப்ரௌனிஸு, சிஸ்லிங் ப்ரௌனிஸ் இருக்குது. ஓகே 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 சரி ஓகே. எனக்கு காம்போவில் என்னென்ன இருக்குது, மெனு கார்டு இருக்குங்களா? ப்ரோ ஆக்சுவலாக ஒரு பர்கர் காம்போ தானே, நான்வெஜ் காம்போ, பர்கர் நான்வெஜ் காம்போ ஒன்று, வெஜ்ஜு சாண்ட்விச் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சீஸ், கார்ன் சீஸா? சரி, கார்ன் சீஸு இது மூணும் கொடுத்துருங்க. அந்த கேக் ஒன்று சொல்லியிருந்தோமே, கேக் ஐயோ என்னது, சிஸ்லிங் ப்ரௌனி இருக்குங்களா? அது சிஸ்லிங் ப்ரௌனி ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போயிடலாம் நம்ம, ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் ஆர்டர் பண்ணது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வரட்டும், தரமாக இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுவும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வீடியோ. வாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஃபுட் எல்லாமே வந்துச்சு, நம்ம ஆர்டர் பண்ணது. ஸோ ஃபுட் எல்லாமே வந்துச்சு. பட் ஆனால் வந்து இது கிறிஸ்மஸ் எபிசோட் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன், என்னோட ஃப்ரெண்டை வந்து நான் வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஸோ கிறிஸ்மஸை சாண்டா மாதிரி நம்ம கேப்பெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ சாண்டா மாதிரியே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேஜிக் பண்ணி வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். பார்த்தீங்களா பண்ணிட்டாங்க. இவங்க தான் வந்து நான் சொன்னேன் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க நேம் வந்து நீயே சொல்லிடு. பிரீத்தி. ஸோ பிரீத்தியும் நானும் சேர்ந்து தான் ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ஃபுட் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே பிரீத்தி, ஃபுட் எல்லாமே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மட்டும்தான் பர்கர் சாப்பிட்லான் இருக்கேன். பர்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பர்கர் நான் மட்டும் சாப்பிட்டுறேன். நான் ஆரம்பிச்சிட்டேன் சார், அவங்க ஆல்ரெடி ப்ரைஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் நம்ம பர்கருக்கு போவோம். ஸோ நம்ம பர்கருக்கு போகும்போது பர்கர் உள்ள பேட்டிலாம் வெளியே வருதோ இல்லையோ, நம்ம லெட்யூஸ் எல்லாமே வெளியே வந்துச்சு. ஸோ நான் பேட்டி கடிக்கல, என்னோட பைட்டு போயிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான், வச்சு தானே சாப்பிட தானே போகிறோம். சிக்கன் தான். பர்கரோட சைஸ் நல்லா பெருசாக இருக்கிறதால
கடிக்க முடியல. என்கிட்ட பேசிட்டே இந்த அம்மா வந்து நக்கெட்ஸ் அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி பர்கரு கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நம்ம பர்கரோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த பேட்டி வந்து ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் இல்லை, ரொம்பவும் வந்து மெது அப்படின்ற மாதிரியும் சாஃப்டாகவும் இல்லை. ரெண்டுத்துக்கும் ஒரு மாதிரி மாடரேட்டான இதில் இருக்கு. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்குது. அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மயோனஸ் அண்ட் தென் வந்து சாஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டோட டேஸ்ட் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்குது ஆஸ் யூஷுவல். ஸோ ஆனியன் அண்ட் தென் லெட்யூஸ் இது எல்லாமே வச்சு தான் இந்த பர்கர் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. இந்த பர்கர் வந்து நம்ம தனியாக பர்கராக வாங்கல, காம்போவாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ காம்போவோட பேலன்ஸ் பார்த்து தான் ஆக்சுவலாக மேடம் சாப்பிட்டு இருந்தாங்க. மேம் நீங்கள் என்ன சாப்பிட்டுருந்தீங்க இவ்வளோ நேரமா? சிக்கன் நக்கெட்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சிக்கன் நக்கெட்ஸ் நல்லா இருக்குனாங்க. நானும் ஒரு பீஸ் சாப்பிட்டு வரேன். சிக்கன் நக்கெட்ஸ் நல்லா இருக்கு. சிக்கன் நக்கெட்ஸ் ஐ திங்க் சிக்கன் நக்கெட்ஸோட டேஸ்ட் நல்லா இருக்கு. நக்கெட்ஸோட டேஸ்ட் உனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நிஜமாவா? எனக்கு நக்கெட்ஸோட டேஸ்ட் நிஜமா பிடிச்சிருக்கு. அண்ட் பிரீத்தியும் ஆக்சுவலாக பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆஸ் யூஷுவல் சேம் டேஸ்ட் தான். நம்ம நெக்ஸ்ட் வந்து சாண்ட்விச்சுக்கு போயிடலாம். சாண்ட்விச் போயிடலாமா? கார்ன் சீஸ் சாண்ட்விச் இருக்குது, வெஜ்ஜு சாண்ட்விச் இருக்குது. எது எடுத்துக்கிறேன்? அது வெஜ்ஜு சாண்ட்விச். இதுதான் கார்ன் சீஸு. எடுத்துக்கிறதுக்கு வெஜ்ஜு எடுத்துக்கோ. நம்ம கார்ன் சீஸுக்கு போவோம். அது வெஜ்ஜு. என்ஜாய். இந்த கார்ன் சீஸ்ல என்னென்ன போட்டிருக்காங்க? ஆனியன் போட்டிருக்காங்க, கார்ன் போட்டிருக்காங்க, லெட்யூஸ் போட்டிருக்காங்க, சீஸ் போட்டிருக்காங்க அண்ட் தென் மயோனஸ் போட்டிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி காரம்லாம் இருக்காது, ஏன்னா கார்னு அண்ட் தென் சீஸு, ஸோ இதில் மயோனஸ், இது மூணு இருக்கும்போது கண்டிப்பாக காரம்லாம் கிடையாது. ரொம்ப பிளெயினான ஒரு டேஸ்ட் தான் இது. பட் டேஸ்ட் வைஸ் கார்ன் இருக்கிறதால கொஞ்சம் க்ரன்ச்சியாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு இதுவாக இருக்குது, நல்லா இருக்கு. மேடம் நீங்கள் சாப்பிட்ட வெஜ் சாண்ட்விச்? இதுக்குள்ள வந்து ஆனியன், டொமேட்டோ, மயோனஸ், அப்புறம் அவ்வளவுதான், குக்கும்பர். ஓகே, நம்மளும் வந்து அடுத்தது இது ஒரு பைட் போயிடுவோம். கொஞ்சம் வெஜ் சாண்ட்விச்சில் என்னென்ன இருக்கு? ஆனியன் வச்சுருக்காங்க, டொமேட்டோ வச்சுருக்காங்க, குக்கும்பர் வச்சுருக்காங்க, லெட்யூஸு அண்ட் தென் மயோனஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பிரீத்தி சொன்ன எல்லாமே உள்ளே இருக்குது. டேஸ்ட் வைஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினான சாண்ட்விச் மாதிரி தான். பிகாஸ் வந்து உள்ளே எதுவும் காரமான பொருள் எதுவும் கிடையாது, பெப்பர் மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்ட இந்த பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் தென் நகட்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று. இது மூணுமே சேர்த்து எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா 180 rupees. ஸோ வந்து பர்கர் ஒரு, ஆமாம் பர்கர் 4 இல்லை, பர்கர், ஜூஸு, நக்கட்ஸு, சாண்ட்விச்சஸ் தனி. ஸோ வந்து ஜூஸு, நக்கட்ஸ், ஜூஸ், இது 4மே சேர்த்து 180 rupees. டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக worth it அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் கம்மிங் பேக் டு த நெக்ஸ்ட் திங், இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் சாண்ட்விச் ஒன்று எடுத்தோம், சீஸ் கார்ன் சாண்ட்விச் ஒன்று எடுத்தோம். வெஜ் சாண்ட்விச் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன்? சாரி, வெஜ் சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 rupees. ஸோ சாண்ட்விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 30 rupees தான் இங்கே. வெஜ் சாண்ட்விச் அதுவும் 30 rupees. அண்ட் நம்ம சாப்பிட்ட இந்த சீஸ்
கார்ன். இந்த சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுது. ஸோ இது நம்ம டேஸ்ட் பண்ணி எல்லாமே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நான், அஜய் அண்ட் தென் பிரீத்தி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ருவோம். இதுக்கப்புறமா இன்னும் வந்து சிஸ்லிங் ப்ரௌனி கேட்டேன் நான் ஆரம்பத்துலேயே. ஸோ சிஸ்லிங் ப்ரௌனி வரட்டும், அது எடுத்துருவோம். அண்ட் ஸ்பெஷலாக வந்து கேக் செஞ்சு காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுவும் போய் பார்த்துருவோம். ஓகே, கேட்ட சிஸ்லிங் ப்ரௌனி வந்தாச்சு. என்ஜாய், சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே, ஐயோ நீ சாப்பிடு, நான் சூடு அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். இது ஜில்லுன்னு தான் இருக்கும் ஐஸ்கிரீம். ஓகே, சூடா தான் இருக்கும். ஷியோர், சாப்பிடுவோம். சூடா இருக்கும். சூடத்தோட இருக்கு. எடுத்து வாயில வச்சா கண்ணுல தண்ணி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்து நம்மளோட வீடியோஸில் சிஸ்லிங் ப்ரௌனிலாம் காட்டுறோம். பட் காட்டின ஃபர்ஸ்ட் டைமே நம்ம வாய் புண்படணும் அப்படின்றது எழுதியிருக்கு. சுட்டுடுச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டது கண்ணெல்லாம் தண்ணி வர லெவலில் தான் இருக்குது எனக்கு. சிஸ்லிங் ப்ரௌனி தான்ப்பா. அந்த ப்ரௌனி கேக்கு ஐஸ்கிரீம் வச்சு அந்த சாக்லேட்டை மேலே ஊற்றினா அந்த வந்தது பாருங்கள் டேஸ்ட்டு. அப்படி ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ சிஸ்லிங் ப்ரௌனிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டாக இருக்கும். இங்கே இதுவும் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் 120 ருபீஸ் தான். 120 ருபீஸுக்கு இப்படி ஒரு அற்புதமான தரமான வேறு லெவலில் ஒரு சிஸ்லிங் ப்ரௌனி. உள்ள நட்ஸ் எல்லாம் இருக்குது கீழே. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ நான் இதை இன்னும் சாப்பிட்டு முடிக்கிறேன். அதுக்குள்ளே போய்ட்டு ப்ரோ என்ன சொல்கிறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு வந்துடுங்க. சரியா? ஓகே தானே? ஓகே, கேட்டு வந்துடுங்க. என்னோடய நேம் வந்து மோகேஷ் சுந்தர். கடை வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கொரோனாவில் டெத் ஆகிட்டார். அதுக்கப்புறம் 1 இயருக்கு முன்னாடி நான் இந்த கடையை எடுத்து இப்போ நானே ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே நான் இந்த ஃபீல்டில் ஒரு 10 வருஷமாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டாக இருக்கும். கேக்ஸ் வந்து பார்த்திங்கனாலே பிளாக் ஃபாரஸ்ட் மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா 1/2 kg உங்களுக்கு 400 சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம கடையில் 1 kg 350 தான் ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் நம்ம இப்போ புதுசாக ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். கேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃப்ளேவர்ஸ் பிளாக் ஃபாரஸ்ட்டை தவிர மற்ற எந்த கேக் போனீங்கனாலும் 1 kg வாங்கினீங்கன்னா 1/2 kg ஃப்ரீ வரும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே கேக் ஒரே ஃப்ளேவராக தான் வரும், தனித்தனியாலாம் வராது. அதுவும் நான் க்ளீனாக சொல்லிக்கிறேன். நமக்கு வந்து மொத்தமாக 2 பிரான்ச் இருக்குது. இப்போ இங்கே வந்து வலசரவாக்கம் ஹோலி கிராஸ் ஸ்கூல் பக்கத்தில் நெக்ஸ்ட் பில்டிங் இது. நம்ம அங்கே இன்னொரு பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா வடபழனி ராம் தேட்டர் ஆப்போசிட்டில் நம்ம கடை இன்னொரு பிரான்ச் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6 AM பிரியாணி, சிக்கன் பிரியாணி 30 ருபீஸ் பட்ஜெட்டில் பண்ணுறோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஷவர்மாவும் 39 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஷவர்மாலே நம்ம வெரைட்டிஸ் நிறைய பண்ணுறோம். வேஃபிள் ஷவர்மா, கோன் ஷவர்மா, சாக்லேட் கோன் ஷவர்மா. அந்த கோனு வேஃபிள்ஸ் எல்லாமே நம்மளே ஓனாக தான் பண்ணுறோம். எந்த வித பொருளும் நம்ம வெளியே வாங்குறதும் இல்லை. காலையில் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா லைவாகவே பண்ணலாம், பார்க்கலாம். நீங்கள் நம்ம லைவாக தான் ரெடி பண்ணுவோம். இந்த மீட்டும் சரி அரிசியும் சரி அந்த நம்ம யூனிட்டி அரிசி தான் யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் கிரேட் அரிசி தான். சிக்கனும் சரி, நிறைய பேர் நினைப்பாங்க ஏர்லி மார்னிங் போடுறதுனால ஃப்ரீசர் பண்ணி பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம காலையில் 5 மணிக்கு தான் வருமே சிக்கனு. அது லாஸ்ட்டாக அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தான் சிக்கன் வரும். அது சிக்கன் வாஷ் பண்ணி நம்ம டேரெக்டாக லைவாகவே கஸ்டமர் முன்னாடி பண்ணி தான் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பீஸ் கேக்ஸ்லாம் வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது.
பீஸ் கேக்ஸில் எந்த பீஸ் கேக் எடுத்தாலும் 2 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ வந்துடும். வேஃபுல்ஸும் அதே தான், பை 2 get 1 வேஃபுல்ஸும் எப்போவுமே அந்த ஆஃபர் இருக்கும். நீங்கள் எப்போ இந்த ஷாப்புக்கு வந்தாலும் சரி, அந்த ஷாப்புக்கு வந்தாலும் சரி, பை 2 get 1 ஃப்ரீ வந்து. மறக்காமல் நம்ம கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் இருக்க எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் எங்கள் சார்பாக நாங்கள் சொல்லிப்போம். ஸோ ப்ரோ சொன்னது எல்லாமே ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து வலசரவாக்கம் அண்ட் இன்னொன்று வந்து கோடம்பாக்கம், வடபழனி நியர் ராம் தேட்டர் ஆப்போசிட்டில் ஆக்சுவலாக ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ 2 லொக்கேஷனில் எந்த லொக்கேஷன் வந்தாலும் ப்ரோ சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வாரம் வேறு ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, டாடா பை ஃப்ரம் கண்ணன் அண்ட் பிரீத்தி. Preeti. Bye bye.